சீன நாட்டு பிரஜையொருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய், அதாவது 2 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சந்தேக நபரை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த மத்திய குற்றப்புலனாய்வு பணியகமான CCIBக்கு அனுமதி வழங்கியுள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சீன நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு 2 கோடி ரூபாய் இலங்கை பணத்தை அமெரிக்க டாலர்களாக மாற்றித் தருவதாக கூறி இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சீன நாட்டு பிரஜை கொள்ளுப்பிட்டி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டதாகவும் அவரை அங்கு வருமாறு ஏற்பாடு செய்தவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மகன் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி சீன நாட்டவர் பணத்துடன் வந்த பின்னர் மேலும் 3 அங்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் தங்களை போலீஸ் அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தியதுடன் கைவிலங்குகளுடன் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்பின் சீன நாட்டவரிடம் இருந்த 2 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த நடவடிக்கையை திட்டமிட்டு முன்னெடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனின் பெயர் வெளிப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவர் பிரபல முன்னாள் வர்த்தகர் ஒருவரின் பேரன் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த தகவல்களின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்காக கொள்ளுப்பிட்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இதற்கிடையில் அவர் தனது சட்டத்தரணிகள் ஊடாக நேற்று போலீசில் சரணடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். இன்று அவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கோரிக்கையை பரிசீலித்த நீதிமன்றம் சந்தேக நபரை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. இந்த விசாரணையின் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் பணத்தின் இருப்பிடம், சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்கள் மற்றும் திட்டமிடல் குறித்து மேலதிக தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் இதுவரை 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படும் 2 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டதா என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.